السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் இன்றைய தினம் அசருடைய தொழுகைக்கு பின்னால் இஃப்தாருக்கு முதல் இருக்கக்கூடிய சில நிமிடங்களில் படிப்பதற்காக அமர்ந்திருக்கின்ற தலைப்பு ரமலானுடைய இறுதி பத்தும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் சில செய்திகளை, ஹதீஸ்களை, குர்ஆனுடைய வசனங்களை படிப்பதற்காக வேண்டி அமர்ந்திருக்கிறோம். அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முதலாவது நாம் இந்த இறுதி பத்தை பொறுத்த வரைக்கும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அதை அறிவிக்கக்கூடியவர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியாக இருக்கக்கூடிய முஃமின்களுடைய தாயாரான உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. இது சஹீஹ் முஸ்லிமில் 1175வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிரி மா லா யஜ்தஹிது ஃபி கைரிஹி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய இறுதி பத்தில் இபாதத்தில் ஆழமாக கடுமையாக ஈடுபடுவது போல வேறு எந்த நாட்களிலும் என்ன செய்ய மாட்டார்கள், ஈடுபட மாட்டார்கள். அவ்வளவு தூரம் ரமலானுடைய இறுதி பத்து வந்துவிட்டால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்து விடுவார்கள், கடுமையாக அமல் செய்யக்கூடியவர்களாக, இபாதத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக என்ன செய்து விடுவார்கள், மாறி விடுவார்கள் என்கிற ஒரு தகவலை என்ன செய்கிறார்கள், நம்மளுக்கு தருகிறார்கள். தற்பொழுது நாங்கள் 14வது நோன்பில் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு 5 நோன்பில் நாம் என்ன செய்து விடுவோம், இறுதி பத்தை நாம் அடைவோம். அப்போ அந்த இறுதி பத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு வழிகாட்டல் தான் என்ன செய்யப்படுகிறது, இன்றைய தினம் நமக்கு வழங்கப்படுகிறது. அதனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எவ்வளவு தூரம் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றால், மற்ற நாட்களோடு ஒப்பிட்டு பார்க்கையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக என்ன செய்வார்கள், கடுமையாக இபாதத்தில் வணக்கத்தில் அல்லாஹுக்கென தஃபர்ருகாகுதல் அப்படின்றது. தஃபர்ருக் அல்லாஹுடைய இபாதத்துக்காக என்ன செய்து விடுவார், அப்படி தனித்து போய் விடுவார்.
அதுக்கான முழுமையான ஈடுபாட்டில் ஈடுபட்டு விடுவார்கள் அப்படின்னு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். இது அல்லாஹுடைய தூதருடைய பொதுப்படையான ஒரு நடவடிக்கை. கடைசி 10 வந்தாலே கடுமையான இபாதத்தில் ஈடுபட்டுருவாங்க. திக்ருகள் என்ன அதிகமாக இருக்கும், குர்ஆன் திலாவத் என்ன அதிகமாக இருக்கும், இரவுடைய வணக்கம் என்ன மிகவும் நீண்டதாக கடுமையாக என்ன செய்யும் இருக்கும். அப்போ இப்படியெல்லாம் அல்லாஹுடைய தூதர் கடைசி 10 என்ன செய்யக்கூடியவராக ஆகிடுவார், இபாதத்தை அதிகப்படியாக செய்யக்கூடியவராக, தௌபாக்கள் இஸ்திக்ஃபார்கள் எல்லாம் அதிகப்படியாக என்ன செய்யும், மற்ற நாட்களை விட அதிகப்படியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள். அதே ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், சஹீஹுல் புகாரியில் 2024வது செய்தியில் சொல்கிறாங்க, கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாருடைய வளமை எப்படி இருக்கும் என்றால், இதா தஹலல் அஷ்ரு, இறுதி 10 நுழைந்து விட்டால், இறுதி 10 நுழைந்து விட்டால், ஷத்த மிஸரஹு, தனது வேட்டியை என்ன செய்வார்கள், இறுக கட்டி கொள்வார்கள். இப்போ வேட்டியை இறுக கட்டி கொள்வார்கள் என்ன அர்த்தம்னா, வேட்டி கட்டுறதுக்கு கூட நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது தான். ஆனால் பொதுவாக ஷத்த மிஸரஹு என்ற அரபு வார்த்தை என்னத்துக்கு பாய்க்கப்படுண்டா, ஜத்த ஸ்தஅத்த, ஒருவர் முழுமையாக தயாராகிறதுக்கு தான் அரபுல ஜத்த மிஸரஹு, வேட்டி இறுக கட்டினான் அப்படின்னு சொல்லி அரபுல பாவிக்கிறது. அப்போ முழுமையாக தயாராகி விடுவார்கள் என்கிறதுக்கு அந்த இடத்துல பாவிக்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. என்னது, வேட்டி இறுக கெட்டுறது அப்படிங்கிற அந்த வார்த்தை என்ன செய்கிறாங்க, வேற வேற யஸ்தஇத் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் எதையும் பயன்படுத்தாமல் ஜத்த மிஸரஹு, முழுமையாக தயாராகி விடுவார்கள் என்றால், வேட்டியை கூட இறுக கட்டிக்கொள்வார்கள் என்றால் அது கூட லூஸ் ஆகிடவும் கூடாது, அதை கட்டுறதுக்கு டைம் என்ன செஞ்சிடக்கூடாது. அப்போ எவ்வளோ தூரம் என்ன செஞ்சுருப்பாங்க, அப்போ வேட்டியை கூட கட்டுறதுக்கு டைம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஏன்னா அது கெட்டுற கொஞ்சம் நேரத்தில் இன்னத்தனோட காய்ச்சிப்படும், கதைக்கு எஸ்ட் ஆக்கினா அவன் எப்படி இன்னத்தனை பற்றி தான் கதைப்பான், கடைசியில் அவன்ட விஷயத்துலேயும் நம்ம ஈடுபாடாக கொஞ்சம் நேரம் போயிடுவோம், அப்படி மறந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை என்ன செஞ்சிடும், உருவாகிடும். அப்போ வானா வேறு எந்த ஒரு பராக்கும் நமக்கு என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது. இந்த ஒரு 10 நாள் முழுமையாக அல்லாஹுக்கு கொடுத்ததற்காக நமது குடும்பம் என்ன அழிஞ்சு போயிடுமா, வீடு என்ன எல்லாரும் பசியில் இறந்து போயிடுவாங்களா, அப்படியெல்லாம் ஒன்று இல்லை. இவ்வளவெல்லாம் நம்ம மாத கணக்கில் ஏற்பாடு செஞ்சுருப்போம் நமது குடும்பங்களுக்கு. ஒரு 10 நாள் அல்லாஹ்வுக்காக முழுமையாக கொடுத்த ஒரு ஏற்பாடு செஞ்சுட்டு நம்ம இருந்தால் என்னமும் பிழைச்சி போயிடுமா, ஒன்றும் பிழைச்சி போகாது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடைசி 10 நுழைஞ்சாலே ஒரு முழுமையாக என்ன செய்து விடுவார்கள், அந்த கடைசி 10க்காக தயாராகி விடுவார்கள். அது மட்டுமா, மற்ற நாட்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள், மற்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுடைய அரைவாசியோ காவாசியோ என்று என்ன செய்வார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்தில் ஈடுபடுவார்கள். ஆனால் வாஹியா லைலஹு, இது இரவையே என்ன செய்து விடுவார்கள், முழுமையாக உயிர்ப்பித்து விடுவார்கள். உயிர்ப்பித்து விடுவார்கள்னா என்னது, நல்ல பகல்மை பல்பெல்லாம் போட்டு அப்படியா இல்லை, என்னது அந்த உயிர்ப்பித்து விடுவார்கள்னா அந்த இரவுக்கு உயிர் வந்தது போன்று ரொம்ப சுறுசுறுப்பாக வணக்கத்தில் என்ன செய்வார்கள், ஈடுபடுவார்கள். பகலுடைய நேரத்தில் எப்படி ஒரு மனிதன் சுறுசுறுப்பாக ஈடுபடுகிறானோ தனது எல்லா வேலைகளிலும், இரவுடைய நேரத்தில் இபாதத்தில் சுறுசுறுப்பை நபிகளார் என்ன செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், காட்டி விடுவார்கள். அந்த சுறுசுறுப்பான இபாதத்தை இரவுக்கு உயிர் வந்தது போல என்ன செய்யும், இருக்கும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். வளமையாக நபிகளார் தொழுவார்கள், நாங்கள் தூங்குவோம், எங்களை அவ்வளவு தூரம் கட்டாயப்படுத்த மாட்டார்கள், எங்களை என்ன செய்ய மாட்டாங்க. எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கும் பொழுது, தொழும் பொழுது நான் தூங்குவேன், எனது பாதம் என்ன செய்யும், நபிகளாருடைய தொழுகைக்கு குறுக்கால் இருக்கும், நபிகளாருடைய தொழுகைக்கு குறுக்கால் இருக்கும். பொதுவாக என்ன செய்யக்கூடாது, ஒருத்தர் தொழுறாருன்னா அதுக்கு முன்னால் போகலாமா, காலை நம்ம குறுக்கால் இப்படி நீட்டிக்கிட்டு இருக்கலாமா, ஏலாது. ஆனால் வீட்டுடைய அந்த அறையுடைய அமைப்பு அப்படி, அந்த அறையுடைய அமைப்பு அப்படி, நான் தூங்குற அந்த முறை அப்படி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிற கிபிலாவும் நாங்கள் இப்படி நெட்டாங்கா தூங்குறதும் அப்படி தான் என்ன செஞ்சிருக்குது, வந்திருக்குது, அகலாங்கா தூங்குறது, அகலாங்கா தூங்குறது. அப்போ கால் என்ன செய்யும், இடையில வந்துடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுக்கு போகும் வரைக்கும் அந்த காலை என்ன செய்வார்கள், எதுவும் செய்ய மாட்டார்கள். சுஜூதுக்கு போகிற நேரம் தான் காலை அகடிட்டு போவாங்க. அப்போ எலும்பி தொழுங்கண்டெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த அளவு தூரம் வலியுறுத்த மாட்டாங்க. ஆனால் ரமலானுடைய கடைசி 10 வந்தால் வஐகத அஹ்லஹு, தனது குடும்பத்தை கூட எழுப்பி விடுவார்கள். இந்த நாள்லையுமா தூங்குறீங்க, இந்த நாள்லையுமா தூங்குறீங்க, எல்லா நாளும் தானே தூங்குறீங்க, இந்த நாளிலையும் கட்டாயம் தூங்கத்தான் வேணுமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள், இந்த நாளையிலையுமா தூங்குறீங்க, எழுந்திருங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள், எழுப்பாட்டி விடுவார்கள்.
அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இவ்வளவு தூரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அந்த இறுதி 10 வந்தாலே அவர்களில் ஒரு பெரியோரு என்ன செய்துவிடும், பெரியோரு மாற்றம் நிகழ்ந்துவிடும். இந்த இறுதி 10 அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இவ்வளவு தூரம் கரிசனை காட்டினார்கள், ஏன் இவ்வளவு தூரம் கரிசனை காட்டினார்கள், அக்கறை காட்டினார்கள் என்றால் ஒரே ஒரு காரணத்துக்காக. என்ன காரணம்? லைலத்துல் கத்ர் என்கிற அந்த ஒரே ஒரு இரவுக்காக தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், இவ்வளவு தூரம் கரிசனை காட்டுகிறார்கள். காரணம் என்ன? அந்த இரவுடைய முக்கியத்துவம், அந்த இரவுடைய முக்கியத்துவம். அந்த இரவு அல்லாஹு தஆலா இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை முதலாக அருளும் பொழுது எப்பொழுது அருளுகிறான்? லைலத்துல் கத்ர்ல என்ன செய்கிறான்? அல்லாஹு தஆலா இறக்கிறான். அப்போ லைலத்துல் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், அல்லாஹு தஆலா கதருடைய இரவு, கதிர் என்றால் அரபில் புனிதம், மகத்துவம் என்ற அர்த்தம். அப்போ அல்லாஹு தஆலா கேட்குற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து, கதருடைய இரவுன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா அதில் சில சிறப்புகளை சொல்கிறான். அந்த சூறாவே என்ன செய்யுது, அந்த கதிருடைய இரவுண்டா அது எப்பேற்பட்டதுங்கிறது என்ன செய்யுது, புரிய வைக்குது ஒரு மனிதனுக்கு. எப்படி? லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், கதருடைய இரவு என்பது ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது. அப்போ 1000 மாதங்கள்னா சும்மா வெறுமனே 1000 மாதங்களை விட சிறந்ததா? வெறுமனே 1000 மாதங்களை விட சிறந்ததா என்றால் 1000 மாதங்கள் ஒரு மனிதன் என்ன செய்கிறான், முழுமையான இபாதத்தில் ஈடுபட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், இஹ்லாஸோடு ஈடுபடுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், கபூல் செய்யப்படக்கூடிய அளவுக்கு ஒரு இபாதத்தில் ஈடுபட்டான் என்று வச்சுக்கோங்க. 1000 மாதங்கள் எவ்வளோ? 1000 மாதம் அப்படி ஈடுபடலுமா இபாதத்தில்? ஒரு இபாதத்து கூட மிஸ் ஆகாமல், நொக்கட் ஆகாமல், மிஸ் ஆகாமல், ரிஜெக்ட் ஆகாமல் அப்படி ஈடுபடையலுமா? அப்படி 1000 மாதங்கள் ஒருத்தன் இபாதத்து செஞ்சா, அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க இஹ்லாஸுடனான ஒரு இபாதத்து செஞ்சா, சுன்னாவுக்கு முழுமையாக நேர்பட்ட ஒரு இபாதத்தை செஞ்சா, அந்த இபாதத்து எவ்வளோ வெயிட்டாக இருக்கும்? அந்த இபாதத்துடைய வெயிட்டு எதில் கிடைக்குது? இந்த ஒரு சிங்கிள் நைட்டில் கிடைக்குது. இந்த ஒரு சிங்கிள் நைட்டில் கிடைக்குதுன்னு சொன்னால் அதை விடுவாங்களா? அதை விடுவாங்களா? விட மாட்டாங்க. மற்றது அது மட்டுமல்ல, எல்லா மலக்குமாரும் இறங்கக்கூடிய ஒரு இரவு அந்த இரவு தான். தலையான மலக்கோட சேர்த்து, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோட சேர்த்து முழு வருடத்திலையும் எல்லா மலக்குமாரும் என்ன செய்கிறாங்க? தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா, மலக்குமார்களோடு சேர்த்து ரூஹும் என்ன செய்கிறாரு? வஹி, எல்லா நபிமார்களுக்கும் வஹியை கொண்டு வந்து கொடுத்த மிக முக்கியமான அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்குரிய ஒரு மலக்கு தான் யாரு? ஜிப்ரீல். அந்த ஜிப்ரீல் என்ன செய்கிறார்? அவரோட சேர்ந்து எல்லா மலக்குமாரும் அந்த ராவையில் இறங்குறாங்க. எல்லா மலக்குமாரும் இறங்குறாங்க அந்த ராவையில். அதுவும் பீஇذن ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய விசேடமான அனுமதி உண்டு. அல்லாஹ்வுடைய விசேடமான ஒரு அனுமதியை கொண்டு என்ன செய்கிறார்கள்? எல்லாரும் இறங்குறாங்க. அப்போ இது எத்தனாவது சிறப்பு? எத்தனாவது சிறப்பு இது? அந்த இரவுக்குரிய 3வது சிறப்பு. முதலாவது சிறப்பு என்ன? முதலாவது குர்ஆன் லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இருந்து இறங்கப்படுது. எதுல? அவ்வளவு காலம் லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது. அதை சூழ பெருங்கொண்ட பாதுகாப்பு, அந்த பாதுகாப்புக்குரிய மலக்குமார்கள் எல்லாம் துப்பரவானவர்கள், தூய்மைப்படுத்தப்பட்டவர்கள் என்று அறிவிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு உலகத்து. அதாவது சத்தியத்திலேயே பெரும் மகத்தான சத்தியம் இது. அல்லாஹ் அல் குர்ஆன்ல செய்கிற சத்தியத்திலேயே இதுதான் மகத்தான சத்தியம். அல்லாஹ் ஒரு சத்தியம் செய்யணும். அது என்ன சத்தியம்? சத்தியம், ஒன்றின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் ஒரு விஷயத்துக்கு மேலே சத்தியம் பண்ணிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த சத்தியம்தான் சத்தியத்திலே மகத்தான சத்தியம். அது என்ன சத்தியம்? உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. அல்லாஹ்வின் மீது செய்கிற சத்தியம் வேற. இந்த சூரத்துல் வாக்கியால நீங்கள் பாருங்கள், ஃபலா உக்ஸிமு பிமவாகிஇன் நுஜூம், அல்லாஹு தாலா சத்தியம் என்னன்னு, ஃபலா உக்ஸிமு பிமவாகிஇன் நுஜூம், நட்சத்திரங்கள் விழுகின்ற அந்த இடங்களின் மீது சத்தியமாக என்ன அல்லாஹு தாலா சொல்கிறான். நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழக்கூடிய அந்த பொட்டுகள் இருக்கிற ஸ்பொட்டுகள், அதன் மீது சத்தியமாக என்ன அல்லாஹு தாலா சொல்லிட்டு சொல்கிறான், வ இன்னஹு லகஸமுல் லவ் தஅலமூன அதீம், நீங்கள் சரியாக புரிந்து கொள்வீர்களாக இருந்தால் இந்த சத்தியம்தான் மகத்தான சத்தியம். இந்த சத்தியம்தான் மகத்தான சத்தியம். அந்த சத்தியத்தை அல்லாஹ் செஞ்சுட்டு தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னஹு லகஸமுல் லவ் தஅலமூன அதீம் இன்னஹு லகுர்ஆனுன் கரீம், இது மகத்தான ஒரு சங்கை மிக்க ஒரு குர்ஆன். இன்னஹு லகுர்ஆனுன் கரீம் ஃபீ கிதாபிம் மக்னூன், இது என்னது? மக்னூன், பாதுகாக்கப்பட்ட ஒரு ஏட்டிலே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது சங்கையான இந்த குர்ஆன். லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், இதனை பாதுகாத்து கொண்டிருப்பவர்கள், இதை டச் பண்ண முடியுமானவர்கள் யாரு?
தூய்மைப்படுத்தப்பட்ட மலக்குமார்கள். இது எதை அல்லாஹ் தஆலா சொல்றான்? லவ்ஹுல் மஹ்ஃபூஸ். அப்போ அங்கேயே பாதுகாப்பாக ஃபுல் செக்யூராக இருந்த அந்த குர்ஆன் என்ன செய்யப்படுகிறது? அவ்வளவு செக்யூராக இருந்த அந்த குர்ஆன் இவ்வளவு பெரிய சத்தியம். இந்த சத்தியத்தை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா இதுதான் மகத்தான சத்தியம் என்று அல்லாஹ் தாலா செஞ்சு விட்டு என்ன செய்யறான்? சொல்லக்கூடிய சூரத்துல் வாக்கியால வரக்கூடிய இந்த சத்தியத்துக்கு பிறகு அல்லாஹ் தாலா சொல்கிறான் என்னது? அது அவ்வளவு செக்யூராக வச்சது முதலாவது இறங்குது எப்போ? லைலத்துல் கதிரில். அப்போ அந்த லைலத்துல் கதிர் எவ்வளோ பொறுமதியானது? 1000 மாதங்கள் 1000 மாதங்கள் ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இபாதத்தை செஞ்சாலும் அதில் கிடைக்கிற அந்த நன்மைகளை விட ரிவார்டை விட இந்த ஒரு நைட்டில் செய்யக்கூடிய அந்த இபாதத்துக்கு என்னது இருக்குது? பெருமதி இருக்குது. மூன்றாவது என்ன? எல்லா மலக்குமாரும் தலையான மலக்கு ஜிப்ரீலோட, அல்லாவுக்கு மிக நெருக்கமான மலக்கு ஜிப்ரீலோட இறங்குறாங்க. தனிப்பட்ட ஒரு பெர்மிஷனோட அனுமதியோடு என்ன செய்கிறாங்க? இறங்குறாங்க. அது மட்டுமல்ல, இந்த நைட்டில் மட்டும்தான் ஒரு சலாம் ஒன்று இறங்குது. ஒரு அல்லாஹ் சொல்கிறோம், அல்லாஹும் அந்த சலாம் வமின்க சலாம். அப்போ என்னது? அல்லாஹ் நீதான் சலாம், ஈடேற்றமானவன், சாந்தி மிக்கவன், உன்னிடத்திலிருந்து தான் மன நிம்மதியும் ஈடேற்றமும் சாந்தியும் வர வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோமே. அந்த சலாம் எப்போ இறங்குது? சலாமுன் எப்போ இறங்குது? இந்த இரவையில் ஒரு ஸ்பெஷலான சலாமன் இறங்குது. அந்த இரவையில் லைலத்துல் கதிரில் ஸ்பெஷலான ஒரு சலாம் இறங்குது. அப்போ இது எத்தனாவது சிறப்பு? அந்த சலாமை கூட அல்லாஹ் டிமாண்ட் பண்ணுறான். அந்த சலாமை கூட அல்லாஹ் டிமாண்ட் பண்ணுறான். நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த சலாம் மிச்ச நேரம் இருக்காது. ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் உதயமாகின்ற வரைக்கும். ஃபஜ்ருங்கிற நேரத்தில் 2 வகையான ஃபஜ்ர் இருக்குது. அடிவானத்தில் இரவுடைய பிந்திர இரவுல வெளிச்சம் வர்றது 2 வகையாக இருக்குது. ஒன்றே என்ன செய்யும் என்று சொன்னால் அகலாங்கா ஒரு கோடு மாதிரி என்ன செய்யும்? வாழ் மாதிரி ஒரு 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 திபுடைய ஒரு ஓனாயுடைய வாழ்ட வடிவத்துக்கு மாதிரி லேசாக என்ன செய்யும்? ஒரு வெண்ணிறம் ஒன்று தோன்றும். அதுக்கும் ஃபஜ்ருங்கிறது. ஆனால் அது மிச்ச நேரம் இருக்காது. வந்து கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சிடும்? அது மறைஞ்சிடும். அந்த வெண்ணிறத்தை அடிவானத்தில் நீட்டத்துக்கு கோடா பார்த்து ஏமாந்து என்ன செஞ்சிடக்கூடாது? சுபஹ் டைம் நினைச்சிடக்கூடாது. அதுக்கு சொல்கிற ஃபஜ்ர் காதிப். அது வந்துட்டு டக்குன்னு போயிடும். அதை பார்த்து ஏமாந்துடாதீங்க சுபஹண்டே. அதுக்கு பிறகு கொஞ்சம் இருட்டாகி திரும்ப என்ன செய்யும்? ஒரு வெளிச்சம் உண்டு, படர்ந்து அடிவானில் வரும். படர்ந்து அடிவானில் வரும். அதுக்கு தான் ஃபஜ்ரு சாதிக்குங்கிறது. ஃபஜ்ரு சாதிக்குங்கிறது அந்த உண்மையான ஃபஜ்ர். அதுதான் நீங்கள் சாப்பாடை சஹர நிப்பாட்ட வேண்டிய ஃபஜ்ர். அதுதான் அதானுல் ஃபஜ்ருக்குரிய, அதான் சொல்லப்பட வேண்டிய ஃபஜ்ர், சுபஹுடைய தொழுகைக்குரிய ஃபஜ்ர் அதுதான். விளங்கிச்சா? அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் கூட என்ன செய்கிறாங்க? விளங்கப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த ஃபஜ்ருடைய நேரம் இருக்குது, சுபஹுடைய அதான் வரும் வரைக்கும் தான் என்ன செய்யும்? அந்த சலாம் தங்கி நிற்கும். அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா அதை என்ன செஞ்சிருவான்? அந்த நைட்டில் ஒருத்தன் தூங்கிட்டானேண்டா, லைலத்துல் கத்ர் எப்போன்னு தெரியுமா? தெரியாது. கடைசி பத்தில் எப்போன்னு தெரியாது. அப்போ அந்த சலாம் உயர்த்தப்பட்டிருச்சுன்னா எவ்வளோ பெரிய ஒரு தரித்திரியம் பிடிச்ச ஒரு பெரிய பாக்கியத்தை இழந்த ஆட்களாக நம்ம ஆகிடுவோம். அந்த சலாம் கிடைச்சா மனுஷன் வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு நிம்மதி, எவ்வளோ ஒரு ஓர்மை, எவ்வளோ ஒரு அமைதி, எவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த சலாமை கிடைக்கணுமே, அதுக்கு விழிச்சிரிக்கணுமே, அதுக்கு இபாதத்தில் ஈடுபடணுமே, துவால ஈடுபடணுமே, இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்யணுமே, தௌபா அதிகமாக செய்யணுமே. ஏண்ட பாவத்தை எண்ணி 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 நான் பாவத்துலேருந்து என்ன செய்யணும்? தௌபா செய்யணும். அப்படியா இல்லையா? என்னை குறைய சொல்லி 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 அல்லாட்ட காட்டி நான் பலகீனமானவன், நான் குறை உள்ளவன், நீ மட்டும்தான் துப்புரவானவன், தூய்மையானவன் என்கிறத நிரூபிக்கணுமே இல்லையா? அப்போ இந்த நாளும் மிக முக்கியமான ஒன்று. இதனாலும் அந்த சலாம் கூட அந்த கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடும்? எடுக்கப்பட்டுடும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 வந்தால் ஏன் இவ்வளவு தூரம் என்ன செய்கிறாங்க? மற்ற நாளில் தான் தூங்குறீங்க, இன்றைக்குமா தூங்கணும்? மற்ற நாளில் தான் தூங்குறீங்க, இன்றைக்குமா தூங்கணும்? எழுந்துருங்களே, இபாதத்தில் ஈடுபடுங்களே என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது மட்டுமல்ல, இன்னும் 2 விசேஷம் இருக்குது. இன்னும் 2 விசேஷங்கள் அல்லாஹ் தஆலா சூரத்து துஹான்ல அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகிறான். இந்த இரவுடைய முக்கியத்துவத்தை சூரத்து துஹான்ல ஹாமீம் வல் கிதாபில் முபீன், தெளிவான வேதத்தின் மீது சத்தியமாக, தெளிவுபடுத்தக்கூடிய மிக தெளிவான வேதத்தின் மீது சத்தியமாக, இன்ன அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கினோம் ஒரு பரக்கத் மட்டுமே பொருந்தி இருக்கக்கூடிய இரவையில். அந்த இரவையில் என்ன மட்டும்தான் இருக்குது? பரக்கத் மட்டும்தான். எந்த விதமான ஷர்ரும் இல்லை அந்த இரவையில், எந்த விதமான ஷர்ரும் இல்லை. அப்போ அந்த இரவையில் முழிச்சிருக்கிறவன் பரக்கத்தை பெறுவான், அந்த இரவையில் முழிச்சிருக்கிறவன் சலாமை பெறுவான். அப்படியா இல்லையா? அல்லாஹு தஆலா சொல்றான், ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின், பரக்கத் மட்டுமே சூழ்ந்திருக்கிற ஒரு இரவு அந்த இரவு.
மனைவியில் பரக்கத்தை கேளு, பரக்கத் கிடைக்கும். பிள்ளையில் பரக்கத்தை கேளு, பரக்கத் கிடைக்கும். உன் அறிவில் பரக்கத்தை கேளு, பரக்கத் கிடைக்கும். உன் ஆளுமையில் பரக்கத்தை கேளு, பரக்கத் கிடைக்கும். உன் காசு பணத்தில் தொழிலில் பரக்கத்தை கேளு, பரக்கத் கிடைக்கும். நீ வாழ்கிற சமுதாயத்தில் பரக்கத்தை கேளு, பரக்கத் கிடைக்கும். நீ வாழ்கிற சூழலில் அழிவுகள் வராமல் பரக்கத்தை கேளு, பரக்கத் கிடைக்கும். உன் வீட்டுக்கு பரக்கத்து கிடைக்கும். எல்லா பரக்கத்தும் இறங்குற ஒரு பரக்கத்து மட்டுமே என்னது அப்படியே சூழ்ந்து இருக்கிற ஒரு இரவு. எந்த இரவு? அந்த இரவு. அதை மிஸ் பண்ணிட்டோண்டா அதுக்கு பிறகு பொண்டாட்டி கருத்துரா குழப்பம் போடுறான்னு சொல்லி என்னத்த பிரயோசனம்? சொல்லு பேச்சு கேட்குறான் இல்லை செய்தானா போயிட்டான் புள்ளன்னு சொல்கிறதுல என்ன பிரயோசனம்? அந்த ராவில் நான் மனைவிக்கு துவா கேட்காட்டி, அந்த ராவில் என் புஞ்சாதிக்கு துவா கேட்காட்டி, அந்த ராவில் என் பிள்ளைக்கு நான் துவா கேட்காட்டி, அந்த ராவில் என் பொருளாதாரத்துக்கு நான் துவா கேட்காட்டி, யோசிச்சு பாருங்க. அந்த ராவில் என் சமுதாயத்துக்கு துவா கேட்காட்டி, அந்த ராவில் நான் வாழ்கிற ஊருக்கு துவா கேட்காட்டி, நான் வாழ்கிற ஏரியாவுக்கு துவா கேட்காட்டி, நான் வாழ்கிற சூழலுடைய பரக்கத்துக்கு துவா கேட்காட்டி, இதெல்லாம் ஷொட்டா சொல்லப்பட்ட டைமே, ஷொட்டா சொல்லப்பட்ட டைமே. இதில் மிஸ் ஆக்கிட்டு வேறு எதில் தேட? இது ஷொட்டா சொல்லப்பட்ட நேரத்தில் செய்யாட்டி. அது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா சொல்றான், ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். தீர்க்கமான முடிவுகள் எல்லாம் அந்த நாளையிலே என்ன செய்யப்படுகிறது? தீர்க்கமான அல்லாஹ்வுடைய எல்லா முடிவுமே தீர்க்கமானது தான். தீர்க்கமான அல்லாஹ்வுடைய முடிவுகள் எல்லாமே, ஓர்டர்கள் எல்லாமே, கட்டளைகள் எல்லாமே ஹக்கீம் தான். என்னது? திறம்பட உள்ளது, தீர்க்கமானது, குறைபாடு அற்றது. விளங்குதா? அதெல்லாம் என்னது? தெளிவானது. அல்லாஹ்வுடைய ஓர்டர்கள், கட்டளைகள், விடயங்கள் அனைத்தும் அது எல்லாம் எப்போ சரியான முறையில் என்ன செய்யப்படுது? ஃபைனல் பண்ணப்பட்டு அது சரியான முறையில் டிசைன் பண்ணப்பட்டது எப்போ? இந்த நாளில். அப்போ உனக்குரியது நீ சரியாக கேட்டுக்கொள்ளாட்டி, உனக்குரிய அசைன்மெண்ட்டை நீ சரியாக அந்த நைட்டில் போடாட்டி, அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது யார்? அல்லாஹ்வுடைய தூதர், முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர், இந்த சமுதாயத்திலே இறையச்சத்துடைய முன்மாதிரி, இந்த சமுதாயத்திலே அல்லாஹ்வை பற்றியான அறிவு புரிதலில் ஆழமாக இருக்கக்கூடியவர், இபாதத்தில் என்னது முழுக்க இபாதத்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒருவர், அவர் தான் இபாதத்துக்குரிய இரண்டாவது கண்டிஷனை காட்டித்தாராரு. என்னது? எப்படி சுன்னாவுக்கு நேர்பாடாக இருக்கணும் என்று அந்த நபியே இவ்வளவு தூரம் ஈடுபட்டாங்கண்டா நாமெல்லாம் அப்போ எத்தனை சிறப்புகள் என்ன செஞ்சிருக்குது? உள்வாங்கி இருக்குது. ஏறத்தாழ 6 சிறப்புகள், மிக பிரதானமான 6 சிறப்புகளை உள்ளடக்கின ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேட்டியை கூட கெட்டுறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதை கூட நல்ல இருக டைட்டாக கெட்டிக்குவாங்க. இபாதத்தில் ஃபுல் ஃபோக்கஸாக என்ன செய்யணும், நான் ஈடுபடணும் என்கிறதுக்காகவே. நீண்டா யோசித்து பாருங்கள், நாம் எவ்வளோ தூரம் என்ன செய்ய நல்லா இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ இபாதத்திலே ஈடுபடணும்னா என்ன செய்கிறது? கடைசி பத்து ஃபுல்லாக வீட்டில் இருந்துக்கிட்டே இபாதத்தில் என்ன செய்யலாம்? எப்படியும் ஈடுபட இயலாது. வீட்டில் இருந்துக்கிட்டு இபாதத்தில் என்ன செய்யலாது? ஈடுபட இயலாது. அப்போ அதுக்கு ஒரு முடிவு ஒன்று எடுக்கணுன்றது தான். என்ன முடிவு வந்துச்சு? ஏத்திகாஃப். தனித்த ஒரு ஏத்திகாஃப்ங்கிற ஒரு தனி அமலையே எதுக்கு கொண்டு வராங்க? இந்த நைட்டை மிஸ் ஆகாமல் இருக்கணும்னா அதுக்கு ஒரு வழி தான் இருக்கு. முழு டைமாக கடைசி பத்து ஃபுல்லாக நம்ம என்ன செஞ்சிருவோம்? கடைசி பத்து ஃபுல்லாக போயிடுவோம். வேண்டிய சீசனில் காசு அடித்துக்கலாம். ஆனால் இந்த சீசனை வேறு எந்த சீசனையும் நம்மளுக்கு என்ன செய்ய முடியாது, அடைந்து கொள்ள முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? இதை ஒரு இபாதத்துக்குரிய அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, மக்ஃபிரத்தை, பரக்கத்தை பெறுவதற்கான ஒரு பெரிய ஒரு வழியாக என்ன செய்தார்கள்? பயன்படுத்தினார்கள். அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம்? நம்ம பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? ஏத்திகாஃபை இதுக்காகவே. அப்போ ஏத்திகாஃப் இருக்கிற நேரம் கூட அல்லாஹ்வுடைய தூதர் பாருங்கள், தன்னுடைய ஆடையை இறுக கட்டிக்கொள்வார்கள். அந்த என்னது ஆடையை கூட கொஞ்சம் லூஸ் ஆகி கட்டுறதுக்கான டைம் நம்ம என்ன செய்யக்கூடாது? வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு மஸ்ஜிதுக்குள்ளுக்கே இருக்கிறதுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா கஜமெட்டிக்கும் வீட்டில் தானே இருக்கும். எல்லா சாமான் தலை வாடுறது அது இது எல்லாத்தையும் பொட்டி பொட்டிக்கே தூக்கிட்டு வாரது இல்லையே. அப்போ தலை வாடுற ஐட்டங்கள்லாம் எங்கே இருக்கும்? வீட்டுக்குள்ளுக்கு தான் இருக்கும். அப்போ ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, சஹீஹுல் புகாரில் 301வது செய்தியாக வருது, தலை வார வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வார்கள்? வக்கான யுஹ்ரிஜு ரஅஸஹு இலைய வஹுவ முத்தகிஃபுன் ஃபஅக்ஸிலுஹு வ அன ஹாயித். நான் என்ன செய்வேன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலை ஒரு மாதிரி இருந்தால் தலையை இப்படி கொஞ்சம் உள்ளுக்க போடுவாங்க. என்னது? தலையை மட்டும் கொஞ்சம் கழுவி விடுமான்னு சொல்லி, தலையை மட்டும் நான் தண்ணியால் என்ன செய்து விடுவேன்? கொஞ்சம் கழுவி விடுவேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, இன்னும் சில செய்திகள் வருது. இது அத்தகஃப, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திகாஃப் இருந்தால் யுதினி இலைய ரஅஸஹு, அவருடைய தலையை கொஞ்சம் இப்படி உள்ளுக்க காட்டுவார்கள். ஃபஉரஜ்ஜிலுஹு,
ரஜ்ஜிலுஹு, நான் அவருடைய தலையை வாரி விடுவேன். அப்போ பாருங்கள், தலை கொஞ்சம் காஞ்சாப்பில் இருக்குது, தலையை கொஞ்சம் என்ன செய்யணும், தோட்டிக்கொள்ளணும், கொஞ்சம் என்ன செஞ்சுக்கொள்ளணும், தண்ணியை கொஞ்சம் ஊற்றி லைட்டாக கழுவி கொண்டா கொஞ்சம் ராகத்தாக இருக்குமேண்டு அது கூட உள்ளுக்க போய்ட்டு ரசூலா என்ன செய்யலை, வானா அந்த உள்ளுக்க போனால் வேறு வேறு வேலை நம்மளுக்கு என்ன செஞ்சிடும் வந்துடும், அதோட அப்படி என்ன செஞ்சிடும் பராக்காயிரும். அப்போ தலையை வாரணும், தலை ஒரு பரட்டையாக இருக்கிறது, கொஞ்சம் வாரி நல்லாமே அழகாக இருக்கணுமே, இபாத்துக்கு இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு பரட்டையாக இருக்க முடியுமா? அப்போ தலையை வாரணுன்ற நிலைமை வரும் பொழுது கூட வீட்டுக்கு போய்ட்டு வாரிட்டு வருவேன்னா தலை வார போனால் என்ன நடக்கும், அவ்வளவுதான், சீப்பு வாங்க போன கதையாக போயிடும். என்ன போயிடும், தலை வாங்க போனவர் தலை வார போனாரா இல்லாட்டி சீப்பு வாங்க போனாரா, கம்பெனிக்கே போயிட்டாரான்னு கேட்குற அளவுக்கு என்ன செஞ்சிடும், அப்படி தானே போனால் வாரது இல்லை. அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்க, தலையை மட்டும் என்ன செய்வாங்க உள்ளுக்க லேசாக கொடுப்பாங்க. ஏன், நான் முழுமையாக போனால் அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடும், வேறு கதை அப்படி வந்துடும். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கண்டா, அந்த இஅ்திகாஃப் அந்த நாள் அப்படியே நம்ம என்ன செஞ்சிடணும், இபாத்துக்குன்னு ஒதுக்கிடணும். லைட்டாக தலையை போட்டால் அந்த தலையை டக்குன்னு வாரி விட்டுருவாங்க, தலையை வாரி விட்டுருவாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. இதை சொல்லிட்டு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, அபூதாவுதில் வருது, 2467வது செய்தியில் வருது, வக்கான லா யதுகுலுல் பைத்த, வீட்டுக்குள் நுழையவே மாட்டார்கள், இல்லா லிஹாஜத்தில் இன்சான், ஒரு மனிதனுக்கு வருமே மலம் சலம், அதுக்காக மட்டும்தான் வருவார்கள். ஏன்னா மஸ்ஜித் அது இல்லையே, இன்னொருத்தர வீட்டுக்கு போகலுமா, நம்ம வீட்டுக்கே போயிட்டு வந்தாச்சு. அப்போ அதுக்காக மட்டும்தான் என்ன செய்வார்கள், வீட்டுக்குள்ளே நுழைவார்கள். இவ்வளவுத்துக்கும் வீடு தூரமா, கேட்டுனை இப்படி ஆக்கினா அடுத்தது அரை இங்கே மஸ்ஜித். அப்போ யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்திருக்கிறார்கள். அப்போ அந்த கடைசி பத்தில் ஏத்திகாஃப் என்று வரும் பொழுது அந்த அந்த ஒரு நைட்டை பிடிக்கணும். எதை பிடிக்கணும், அந்த ஒரு நைட்டை எப்படியாவது பிடிச்சிடணும். ஏன், அந்த நைட்டில் எல்லா மலக்குமாரும் இறங்குறாங்க, சலாம் இருக்குது, பரக்கத்து இருக்குது, என்னுடைய எல்லா காரியங்களும் அந்த நாளில் ஸ்பெஷலாக தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ இது எல்லாத்தையும் நாம் என்ன செய்யணும், நாம் அடையணுமே அப்படிங்கிற ஒரு பேராவல் யாருக்கு, இது முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ தேட்டம் இருக்கணும், எவ்வளோ ஆர்வம் இருக்கணும், எவ்வளோ முயற்சி இருக்கணும், நாம் எவ்வளோ இஜ்திஹாது, எவ்வளோ தூரம் அக்கறை எடுத்து கரிசனை எடுத்து அதுக்காக நாம் என்ன செய்யணும், ஈடுபடணும். யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்குன்னா, இந்த ரிவாயத்தை பாருங்கள், சஹீஹுல் புகாரில் 3111வது செய்தியாக வருது. சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் அறிவிக்கிறார்கள், சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க அறிவிக்கிறாங்க, தசூரு சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு நாள் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செய்கிறாங்க, சந்திக்க வராங்க. எதுக்கு, ரசூலை ஏத்திக்க வைப்பாங்களே, யாட வீட்டுக்கும் போகிறது இல்லை, மஸ்ஜிதோட ஒட்டினாப்பில் இருக்கிற வீடு யாரோட வீடு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீடு. அவங்கள்ட்டே தலையை கொடுத்து வாரி கொள்ளுவாங்க, தலை என்ன செய்கிற ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் லேட்டாக கழுவி கொள்ளுவாங்க, எல்லாம் செஞ்சு கொள்வாங்க. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, ஹதீஸில் வருது, தஸூருஹு வஹுவ முஅ்தகிஃபுன் ஃபில் மஸ்ஜிதி ஃபில் ஆஷில் அவாஹிரி மின் ரமதான், ரமலானுடைய கடைசி பத்தில் ஏத்திகாஃப் இருக்கிற நேரத்தில் என்ன செய்கிறாங்க, சந்திக்க வராங்க. ஃபகாம மஅஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன நடந்துச்சுண்டா, வந்தவங்க ஈவினிங் டைமில் வந்தவங்க இருந்து கொஞ்சம் நேரம் காய்ச்சிட்டு இருந்தாங்க, நல்லா ராவாகிருச்சு, என்ன செஞ்சிருச்சு, நல்லா ராவாகிருச்சு. அப்போ வந்து கொஞ்சம் அவங்களும் ஏத்திகாஃப் இருந்து கொண்டு கொஞ்சம் காய்ச்சி இருந்தாங்க, காய்ச்சிட்டு இருக்கிற நேரத்தில் சரி ராவாகிருச்சு. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதில் தனியாக போவானா, நான் என்ன செய்கிறேன், நான் உங்களைய கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு, வாங்க நான் உங்களைய கொண்டு போய் விட்டுட்டு வரேன். ஏன்னா என்ன எவ்வளோ தான் ஏத்திகாஃப்னு முழு நேரம் இருந்தாலும் மனைவியை தனியாக அனுப்பலுமா, அனுப்ப முடியாது. அப்போ அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, நான் உங்களைய கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகிற நேரத்தில் சரியாக யாரோட வீட்டு வாசல் வருது, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாடைய வீட்டு வாசல் கிட்டால போகிற நேரத்தில் அங்கிட்டால 2 பேர் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கடந்து போகிறாங்க. 2 அன்சாரி சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை கடந்து போகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 பேரையும் பார்த்து அலா ரிஸ்லிக்குமா, கொஞ்சம் நில்லுங்க அப்படிங்கிறாங்க. அந்த 2 பேரையும் பார்த்து கொஞ்சம் நில்லுங்க அப்படிங்கிறாங்க. நில்லுங்கன்னத்தோடையே 2 பேரும் திரும்பி இது பண்ணத்தோடையே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இது வேறு யாரும் இல்லை, யார் ஏண்ட நம்மளோட மனைவி தான் இது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதோடய அவங்க என்ன சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், என்ன சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், நீங்கள் சொல்லணுமா இது உங்களோட மனைவிண்டு அப்படின்னு என்ன செய்கிறாங்க. அவங்க கேட்டதோடையே ஷைத்தான் என்ன செஞ்சிருவான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ தான் சொன்னாங்க, இல்லை இன்ன ஷைத்தான மின் இப்னி ஆதம எஜ்ரி
மபிலகத்தமி அல்லது மஜ்ரத்தமி, ரத்தம் ஓடுகின்ற எல்லா இடங்கள்லையும் என்ன ஓடுறது? யார் ஓடுறா? ஷெய்தான் ஓடுறான். உங்களோட 2 பேருடைய உள்ளத்திலையும் அவன் என்ன செய்து விடுவான்? ஹஷீத் யக்திஃப ஃபீ குலூபிக்குமா ஷைஅன், ஏதாவது ஒன்று உங்களோட 2 பேருடைய உள்ளத்திலையும் போட்டுருவான்னு நான் என்ன செஞ்சேன்? நான் பயந்தேன். அதனால தான் என்ன செஞ்சேன்? நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி என்ன அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தி கூட எப்போ நடந்த செய்தி? இந்த ஹதீஸை எப்போ சொல்கிறாங்க? ஒரு ரமலானில் இஅ்திகாஃப் இருக்கிற நேரத்தில் தனது மனைவி அவர்களை சந்திக்க வந்த நேரத்தில் போகிறதுக்கு தாமதமான நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போய் விடுற நிலைமை. அப்போ என்னென்னா ரசூலுல்லாஹி என்ன செஞ்சது இல்லை, தனது மனைவிமாண்ட ஒரு வீட்டுகளுக்கு கூட நோமலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையாக என்ன செய்வார்கள்? தனது எல்லா மனைவிமாண்ட வீட்டுக்கும் எப்போ போவாங்க? நீங்கள் எப்போ போகிறீங்க? ஹைர், அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். அப்போ என்னது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள்? தனது மனைவிமாருடைய வீட்டுகளுக்கு வளமே அசருடைய தொழுகைக்கு பிறகு எல்லா மனைவிமாட வீட்டுக்கும் என்ன செய்வாங்க? போயிட்டு வருவாங்க. எல்லாரும் அப்படி போயிட்டு வரணும். ஏன்னா அல்லாஹ் எல்லாருக்கும் ரஹ்மத் செய்யட்டும். விளங்குதா? அப்போ அப்படி ஆயிஷா என்னது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம் இருந்திருக்குது. ஆனால் கடைசி பத்தில் அந்த வழக்கத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க? அந்த வழக்கத்தை கூட விட்டிருக்கிறாங்க. மனைவிமார் வந்து சந்திச்சுட்டு போகிற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக இபாதத்துக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? ஒதுங்கி இருக்கிறார்கள். அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்மளுக்கு என்ன செய்ய முடியுது? ஹதீஸ்களில் பார்க்க முடியுது. அப்போ இது மிக முக்கியமான ஒரு விஷயம்தான். என்னென்னா கடைசி பத்து அதாவது யார்? அப்துல்லா இப்னு உமர் அல்ல, சஅத் இப்னு அபி வக்காஸ். யார்? சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஆரம்ப கட்டத்தில் ரமலானுடைய ஆரம்ப கட்டத்தில் இப்போ லைலத்துல் கதருடைய இரவை பற்றி பொதுவான அறிவித்தல் என்ன செய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இது ரமலானில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் அஷ்ரல் உவல் ஆரம்ப 10ல் இஅ்திகாஃப் இருந்தார்கள். வஅ்தகஃப்னா மஅஹு, நாங்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு என்ன செய்தோம்? அந்த ஆரம்ப 10ல் இருந்தோம். அப்போ இது என்ன லைலத்துல் கதருடைய பொறுமதி எல்லாம் தெரியும். ஆனால் அந்த லைலத்துல் கதருடைய இரவு என்கிறது எப்போ அமைஞ்சிருக்குதுங்கிறது ஸ்பெசிஃபிக் ஆக்கப்படுறதுக்கு முன்னால் பெருமதியெல்லாம் சரி, ஆனால் எப்போன்னு சொல்லி அந்த குறிப்பிட்டு சொல்லப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆரம்ப 10லேயே இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. ஆரம்ப ரமலானில் ஆரம்ப 10லேயே இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. அப்போ சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? இப்படி இஅ்திகாஃப் இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்கிறாங்க? நோம்பு 9ஆவதுல வாராங்க. நோம்பு 9ஆவதுல வந்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, இன்னல்லதி தத்லுபு அமாமக, நீங்கள் எதை எதிர்பார்த்திருக்கிறீர்களோ அது முன்னுக்கு இருக்குது. அது எங்கே இருக்குது? முன்னுக்கு இருக்குதுன்னு. அப்போ என்ன செஞ்சாங்க? முன்னுக்கு இருக்குதுன்னா இவங்க நினைச்சாங்க என்ன நடுப்பத்தோ என்ன நடுப்பத்தில் என்ன செஞ்சாங்க? இப்போ திரும்ப ஃபர்ஸ்ட் 10ல் இருந்தவங்க 2வது 10லையும் என்ன செய்ய ஆரம்பித்தாங்க? வஅ்தகஃப்னா மஅஹு, ரசூலுல்லாஹ் இஅ்திகாஃப் இருந்தாங்க, நாங்களும் இஅ்திகாஃப் இருந்தோம். பிறை 19 ஆகும் பொழுது அந்த நாளன்று ஈவினிங்கில் வந்து ஜிப்ரீல் என்ன சொன்னார்? இன்னல்லதி தத்லுபு அமாமக, நீங்கள் எதிர்பார்த்து இருப்பது இருக்கிறதே, தேடுவது அது எங்கே இருக்குது? முன்னுக்கு. அவர் முன்னுக்கு இருந்தார். அவர் 2வது 10ண்டாரா? அவர் 2வது 10 சொல்லலை, அவர் சொன்னார் முன்னுக்கே இருக்குது. முன்னுக்கு என்ன துறை? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1வது 10ல் இருந்தவர்கள் 2வது 10 நினைத்தார்கள். 2வது 10ல் வந்து சொன்ன முன்னுக்கு என்ன துறையை வேறு எதுதான் இருக்குது? முன்னுக்கண்டா கடைசி 10 தான் இருக்குது. அப்போ ஹதீஸில் வருது, மின் சபிஹத்தி 20, அந்த 20வது நோன்பை நோற்ற நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுபஹுக்கு என்ன செய்தார்கள்னால் தஹல முஅ்தகஃபஹு, தனது முஅ்தகஃபுக்குள் நுழைந்தார்கள். முஅ்தகஃப் என்று சொல்றது இஅ்திகாஃப் இருக்கிற இடத்துக்கு சொல்றது. என்ன செஞ்சாங்க? அந்த இஅ்திகாஃப் இருக்கிற இடத்துக்குள் என்ன செய்தார்கள்? தனக்குன்னு ஒரு சின்ன டென்ட் மாதிரி ஒரு இடம் மட்டுமே இது பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல போய்ட்டு உள்ளுக்கு இருந்துட்டா யாருட ஒரு என்னது சத்தமும் இல்லை, நம்மளுக்கு யாருடைய பேச்சுவார்த்தையும் இல்லை. அல்லான்னு அதிலேயே என்ன செஞ்சாச்சு நம்ம. அப்போ சுபஹுடைய தொழுகைக்கு பிறவே என்ன செய்து விடுவார்கள்? தனது முஅ்தகஃப் இஅ்திகாஃப் இருப்பதற்கென தனியாக ஒதுக்கப்பட்ட அந்த குறித்த இடத்துக்குள் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் அமர்ந்து விடுவார்கள். அப்படிங்கிற அந்த செய்தியை யார் சொல்கிறா?
சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் போன்ற பல நூட்களில் என்ன செய்யப்பட்டு இருக்கிறது, அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருக்கிறார்கள், லைலத்துல் கத்ரை பெறணும் என்கிறதுக்காக வேண்டி ஆரம்ப கட்டத்தில் தலைநோம்பில் இருந்தே என்ன செஞ்சிருக்கிறாங்க, இஅ்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. பிறகுப்பட்ட காலங்களில் வந்த அந்த அறிவிப்புகளை நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி தான் என்னன்னு சொன்னால், கடைசி பத்தில் கடைசி பத்தில் ஒற்றைப்படையில் தஹர்ரவு லைலத்துல் கத்ரி ஃபில் வித்ரி மினல் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமலான். சஹீஹ் புகாரில் 2017 செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அந்த கடைசி பத்தில் ஏத்திகாஃபுக்கு வந்து அமர்ந்ததற்கு பிறகு நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடுங்கள் ரமலானுடைய கடைசி பத்தில், லைலத்துல் கத்ரை தேடுங்கள் ரமலானுடைய கடைசி பத்தில் என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், 2 மாதிரி அறிவிப்பு வருது. ஒன்று, அந்த கடைசி பத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, கடைசி பத்தில் தூங்கி கொண்டு இருக்கிற நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன செய்யப்பட்டுச்சு, லைலத்துல் கத்ர் இதுதான் என்று சொல்லி அறிவிப்பு வந்ததாகவும், தூங்கி கொண்டிருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, மஸ்ஜிதுக்குள்ளுக்கு 2 பேர் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, ஒருத்தருக்கொத்தர் முரண்பட்டு கொண்டிருந்தார்கள். ஃபதலாஹா ரஜுலானி மினல் அன்சார் அப்படின்னு சஹீஹ் புகாரில் ரிவாயத் கொண்டு வரும். என்னது, ஃபதனாஹர அல்லது ஃபதலாஹா ரஜுலானி மினல் அன்சார், அன்சாரிகளில் இருவர் என்ன செய்தார்கள், காரசாரமாக ஏசி பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒருத்தர். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு தட்டியதாகவும், திடீரென ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழித்ததாகவும், அல்லது இவருடைய சப்தத்தை கேட்டு என்ன செய்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழித்ததாகவும், சில பொழுதுகளில் விழிப்பிலேயே இருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி என்ன செய்ததாகவும் கிடைத்ததாகவும், லைலத்துல் கத்ர் இன்ன தினம்தான், குறித்த இந்த ஸ்பெசிஃபிக்கான டைம் தான் அப்படின்னு என்னது சொன்னதாகவும் என்ன செய்து பல ரிவாயத்துகள் வருது. எப்படியோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சாதாரண யோசனையோடு என்ன செய்கிறாங்க, சாதாரணமாக இயல்பான அந்த ஞாபகத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த டேட்டில் தான் என்னது லைலத்துல் கத்ருங்கிற அந்த யோசனையோடு எழுந்து அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு உடனே அறிவிக்க வராங்க. அப்போ 2 பேர் கத்திக்கிட்டு சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்களே, அந்த 2 பேரோட சண்டையும் பார்த்ததோடையே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஜித்துக்கும், நான் உங்கள்கிட்ட வந்தேன், லியுஹ்பிரக்கும் பிலைலத்துல் கத்ர், கத்ருடைய இரவை அறிவிக்கிறதுக்கு நான் வந்தேன். சரியா எப்பன்னு ஃபனுஸீதுஹா ஊஸீதுஹா 2 மாதிரி ரிவாயத் வருது. நுஸீதுஹா அல்லது ஊஸீதுஹா, நான் என்ன செய்யப்பட்டு விட்டேன், உங்கள் 2 பேருடைய இந்த சத்தத்தால் எனக்கு அப்படி என்ன செய்யப்பட்டுருச்சு, அது மரக்கடிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபல் தமிஸூஹா ஃபில் அஷ்ரில் அவாஹிரி மின் குல்லி வித்ர், ஒவ்வொரு ஒற்றைப்படையிலும் கடைசி பத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் தேடுங்க, ஒவ்வொரு ஒற்றைப்படையிலையும் தேடுங்கன்னு சொல்லிட்டு ஒற்றைப்படையில் மட்டுமா ஏத்திகாஃப் இருந்தாங்க, ரெட்டையும் சேர்த்து தான் என்ன செஞ்சாங்க, கடைசி 10 ஃபுல்லாக தான் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. அப்போ இதில் நாம் விளங்கணும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, 6 சிறப்பு கொண்ட தனித்துவமான அம்சங்கள் கொண்ட மிக பொறுமதியான இந்த உம்மத்துக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு நியாமத்து எது ஆகப்பெரிய நியாமத்து எது, லைலத்துல் கத்ர். அப்போ அந்த பெரிய நியாமத்தை மறக்கடிக்கப்பட்டுச்சு எதால, 2 பேர்கிட்ட நடந்த தர்க்கம், ஒரு விதண்டாவாதம், 2 பேர் ஒருத்தருக்கு ஏசி பேசிக்கொண்டது, சண்டையிட்டு கொண்டது. அதனால இந்த உம்மத்துக்கு கிடைக்க வேண்டிய ஆகப்பெரிய பரக்கத், ஒருத்தர் இந்த நாள் தான் ஷுவர் என்று செஞ்சு அதனால அடைஞ்சாண்ட எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். அந்த சந்தோஷம் அந்த வருஷம் முழுக்க இல்லாமல் போகுமா, அடுத்த ரமலான் வரைக்கும் அந்த சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த சந்தோஷத்திலேயே வாழ்ந்துடலாம் எத்தனையோ சோகங்களை கடந்து, அப்படியா இல்லையா, அந்த சந்தோஷத்திலே வாழ்ந்துடலாம் எத்தனையோ சோகங்களை கடந்து. ஆனால் அவ்வளோ பெரிய பரக்கத்தே இந்த உம்மத்தை கிடைக்கக்கூடிய பெருங்கொண்ட பரக்கத், ஃபீ லைலத்தின் முபாரக்கா, பரக்கத் மட்டுமே பொருங்கிய அந்த இரவு, அதை நாம் இழந்துட்டோம் என்றால் 2 பேர் சண்டை பிடிச்சதுனால. யோசிச்சு பாருங்கள், நாங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக ஒருத்தர் கோபிச்சு கொண்டு இருக்கிறதுனால வாழ்க்கையில் எவ்வளோ கயிறுகளை பரக்கத்தில் இழந்து கொண்டிருக்கிறோம் எனக்கு தெரியுமா. ஆகப்பெரிய பரக்கத்தே பெருச்சு, மற்ற பரக்கத்தில் சின்ன சின்ன பரக்கத்து தான். எத்தனை பரக்கத்தை வாழ்க்கையில், என்ன பொருளாதாரத்தில், என்ன மனைவியில், என்ன பிள்ளையில், என்ன வீட்டில், என்ன குடும்பத்தில், எவ்வளோ பரக்கத்தில் நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ இறந்து கொண்டு இருக்கிறோமோ அல்லாஹ்க்கு தான் வெளிச்சம், அல்லாஹ்க்கு தான். அதனால் நாம் என்ன செய்யணும், மிச்சம் கவனமாக இருக்கு. அதனால தான் என்ன சொல்லப்படுது, ஒவ்வொரு திங்களுடைய அந்த வியாழனுடைய நோன்பை பற்றி சொல்லப்பட்ட நேரத்தில் என்ன வருது, இந்த இதில் அமல்கள் அல்லாஹ் இடத்துல கொண்டு போய் காட்டப்படுகிறது. அல்லாஹ்ட்ட போயிட்டு ஒவ்வொருத்தருடைய அமலுடைய ஃபைல் என்ன செய்யப்படுது, ஒவ்வொருத்தருடைய அமலுடைய ஃபைல் அல்லாஹ்வுடைய டேபிளில் கொண்டு போய் வைக்கப்படுது.
அல்லாஹ்க்கு முன்னால் கொண்டு போய் காட்டப்படுகிறது. அப்போ காட்டப்படுற நேரத்தில் ரெண்டு பேருடைய ஃபைலை அல்லாஹ் பார்க்க விரும்ப மாட்டான். ரெண்டு பேருடைய ஃபைல் அல்லாஹ் பார்க்க விரும்ப மாட்டான். ஒருத்தர் யாரு? இல்லை ஒவ்வொரு வியாழனும் திங்களும் பிடிக்கிற நோன்பு இருக்குது. அந்த நாண்டு அமல்கள் எல்லா இடத்துல காட்டப்படுகிறது என்று வருது. அதில் யாரு? ஒருத்தர் முஷ்ரிக். ஹதீஸ்ல வருது, ஷிரிக்கு வைத்தவருடைய ஃபைலை அல்லாஹ் பார்க்க மாட்டான். ஈமான் உள்ளவருடைய ஃபைலை அல்லாஹ் பார்க்காம போறதா இருந்தால் ஒரே ஒரு காரணத்தால தான். என்ன காரணம்? அப்ப 2 பேரோடு முரண்பட்டு இருக்கிறத எந்த அளவுக்கு தூரம் பேசப்படுது? சிறுக்கு செய்கிறவன் ஃபைல்ட லெவலுக்கு அவன் ஃபைல் இருக்குதுன்னா, நான் அக்கீதால நல்லா இருக்கிறேன், நான் தெளிவான அக்கீதால இருக்கிறேன், குர்ஆன் சுன்னால இருக்கிறேன், நான் சரியான மாதிரி இபாதத்தை லெவலாக சரியாக செய்கிறேன், ரசூலா காட்டி தந்த முறைப்படி நான் இபாதத்தை செய்கிறேன் எல்லாம் நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டிய விஷயங்களுக்கு நாம் இன்னமும் மன்னிப்பே கொடுக்காம, பேசாமல், முகத்தை பார்க்காம நாம் தூரமாகி போய்கிட்டு இருக்கிறோம்டா, திங்களும் வியாழனும் நம்மளோட அமல் என்ன செய்யப்படுது? எல்லா இடத்துல எடுத்து காட்டப்படும் பொழுது அந்திரு ஹாதைனி ஹத்தா எஸ்தரிஹா, அந்திரு ஹாதைனி ஹத்தா எஸ்தரிஹான்னு 3 தடவைகள் சொல்லப்படுகிறது அந்த மலக்குமாருக்கு. இருவரும் சமாதானமாகிற வரைக்கும் அவர்களை ஒதுக்கி வையுங்கள், ஃபைலை ஒதுக்கி வையுங்கள். அல்லாஹ் அப்ப ஒரு குஃப்ரில் ஷிர்கில் இருக்கிறவன் லெவலுக்கு ஈமான் உள்ளவன் ஒரு கோபம் குரோதத்தால் அந்த நிலைமையை அடைகிறான்டா, அது எவ்வளவு பெரிய ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம். யோசிச்சு பாருங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் வதால பண்ணின பயான்ல கடைசியில் ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்போ? இந்த சண்டை, இந்த பிரச்சனையோடு சம்மந்தப்பட்டு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஹதீஸ். சண்டைன்னு சொல்லிட்டோம், ஒரு வார்த்தை சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டோம். என்னதாகும்? அதெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. கடைசி ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கு அடுத்ததான் அது வருது. புகாரில் அந்த ரிவாயத்து அது வரல. 3 நாள் சப்ஜெக்ட் வேற ரிவாயத்து. அந்த ஹஜ்ஜத்துல் வதால இவர் சொன்ன அந்த சப்ஜெக்டை கீழே உங்களுடைய இரத்தமான அது கீழே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ். இந்த ஹதீஸுக்கு ஈக்குவலானது எது? திங்கள் வியாழன் நோம்பு பிடிச்சா எப்படி முஷ்ரிக்கிடையே பார்க்குற இல்லையோ, ஒரு முஃமின்ல யாரும் கோபிச்சுட்டு இருக்கிற இல்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு தர்ஜுஉ பஅதி குஃபாரன், எனக்கு பிறகு நீங்கள் காஃபிர்களாக ஆகாதீர்கள் என்று ஹத்தா யதுரிப பாலுக்கும் ரிகாப பாலுவாங்களா இல்லையா? உங்களில் ஒருத்தர் அடிச்சு கொண்டு சாவுற அளவுக்கு காஃபிர்களை போல. ஏன்னா அவங்க தான் அந்த வேலையை செய்வாங்க. நீங்கள் அந்த வேலையை செஞ்சீங்கன்னா நீங்கள் அவங்க மாதிரி ஆயிடுவீங்க. அப்போ அதுக்கு ரசூலுல்லாஹ் 2 மாதிரி ரிவாயத் வருது அந்த ஹதீஸில். ஒன்று வருது லா தர்ஜுஉ பாதி துல்லாலன், நீங்கள் எனக்கு பிறகு வழிகெட்டவர்களாக ஆகாதீர்கள் என்று. இன்னொரு ரிவாயத் வருது லா தர்ஜுஉ பாதி குஃபாரன், எனக்கு பின்னால் நீங்கள் குஃபார்களாக ஆகாதீங்க. ஹத்தா யர்ஜா பாலுக்கும் ரிகாப பால், இன்னொருத்தரை நீங்கள் அடித்து கொண்டு அத்தருடைய ரத்தத்தை ஓட்டி கோபிச்சு குரோதமாக இந்த மாதிரி இருந்து குஃபார்களை போல நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, எனக்கு பிறகு ஆகாதீங்க. ஏன்னா மசல் முஃமினி லில் முஃமினி கல் புனியானி, ஒரு முஃமினுக்கும் இன்னொரு முஃமினுக்கும் உள்ள உதாரணம் கட்டிடத்தை போல. கட்டிடத்தில் எப்படி ஒரு செங்கல் இன்னொரு செங்கலோட ஒட்டி இருக்குதோ அவன் அப்படித்தான் இருப்பான். இப்படி பிரிஞ்சு என்ன செய்ய மாட்டான், பெரிய டிஸ்டன்ஸா அப்படி இருக்க மாட்டான். அப்போ முஃமினுக்கும் காஃபிருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இவன் கட்டிடத்தினுடைய செங்கற்களை போல ஒட்டி இருப்பான். ஆனால் காஃபிர் எவ்வளவுதான் அவனுக்கு குஃபர்ல ஒற்றுமையாக இருந்தாலும் அவனுக்குள்ளுக்கு என்ன சின்ன சின்ன பிளவுகளால் தூரமாகித்தான் இருப்பான் என்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்திக்கிறாங்க. அப்போ இந்த ஒத்துமைங்கிறது ஈமானுக்கு, சாலிஹான அமலுக்கு, அகீதா தூய்மையான அக்கீதாவுக்கு அடுத்ததாக ஒரு முஃமின்ல காணப்பட வேண்டியது ஒத்துமை. அந்த ஒத்துமை வேணும் என்றால் மன்னிப்பு இருக்கணும். மன்னிப்பு இல்லாத இடங்கள்ல என்ன செய்யாது, ஒத்துமை இருக்காது. சண்டை வரும், சண்டை வாரது இயல்பு. சண்டை இல்லாமல் வாழுங்கன்னு யாரையும் சொல்ல முடியாது. அதுக்கு அந்த மன்னிப்புங்கிறது ஒரு முஃமின்ல இருக்கும் என்றால் ஒத்துமை அந்த முஃமின்ல இருக்கும். ஒத்துமை இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவன்கிட்ட மன்னிப்பு இல்லைன்னு அர்த்தம், அவன்கிட்ட மன்னிக்கிற குணம் இல்லைன்னு. அதெல்லாம் எடுத்துக்காட்டுது. ஒத்துமை மன்னிப்பு குணம் இருக்கிற இடத்துல ஒத்துமை எப்படி இருக்கணுமே, அது எப்படி இல்லாம போகும்? மன்னிப்பும் இருக்கி ஒத்துமையும் இல்லை, அது எப்படிதான்? அப்படி ஒன்று உலகத்தில் எங்கேயுமே இல்லையே. ஏன்னா அப்படி எங்கேயாவது. அப்போ மன்னிப்பு இல்லைண்டா என்ன இல்லை, ஒத்துமை இல்லை. ஒத்துமை இருக்கின்றா இயல்பாக விளங்கும். அவர்கிட்ட மன்னிக்கிற குணம் இருக்குது. அவர் இறக்கமுள்ள மனுஷன், அவர்கிட்ட மன்னிக்கிற குணம் இருக்குது. அதனால என்ன சண்டை சச்சரவு வந்தாலும் அடுத்த நிமிஷம் அவர் சலாம் சொல்லி என்ன செஞ்சிருவாரு, பேசிடுவார். இதே நம்ம எப்பயுமே நம்மளோட லாபத்தை பார்க்கணும். அதுதான் நம்ம எல்லாருக்கும் சொல்றது. ஓண்ட வாழ்க்கையில் பறக்கத்து வேணுமா, நீ சண்டை பிடிக்காத. அதுதான் நாங்கள் சொல்றது. நீ ஒரு மன்னிக்கக்கூடிய தனித்துவமான சிறப்பை எல்லா இடத்துல பெறணுமா, நீ சண்டை பிடிக்க, நீ கோவிக்காத. அவன் கோவிச்சுட்டு அது ஒரு பெருமையாக நினைச்சு அவன் போகட்டும். இவன் மூஞ்சலா பார்க்காட்டி சரி வருவான்னு அவன் நினைச்சா அவன் நினைச்சிட்டு போகட்டும். நீ என்ன செய், காணும் பொழுதெல்லாம் சலாம் சொல்லிக்கொள். நீ காணும் பொழுதெல்லாம் அவன் பெருசா மோகன் பேராட்டியும் சோமா இருக்கிறீங்களா, வீட்டில் எல்லாரும் சோமா இருக்கிறாங்களா என்ற ஒரு வார்த்தையை மட்டுமாவது குறைந்தபட்சம் கேட்டுட்டு போ. அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும், அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத் செய்யட்டும் என்ற ஒரு வார்த்தை துஆவோடையாவது நீ போயிரு. அவன் முகம் தந்து பேசாம போகட்டும், அவன் என்னமும் செய்யட்டும்.
நீ வந்து நல்ல இடத்துல சிறந்தவனாக மன்னிப்புக்குரியவனாக முன்மாதிரி மிக்கவனாக நீ இருக்கணும்னா நீ என்ன செய்யணும்? அப்போ என்னத்துக்கு இதை இவ்வளோ தூரம் வலியுறுத்தி சொல்கிறேன்டா, இவ்வளவு தூரம் மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை நாங்கள் இழந்துட்டோம். எதனால்? 2 காபீர் சண்டை பிடித்தனாலயா? அப்போ 2 மீன்கள் என்ன செஞ்சாங்க? மனஸ்தாபம் பட்டு கொண்டாங்க. அப்போ அதை தடுத்து நிறுத்துறதா என்னன்னு போன டென்ஷனில் அப்படியே அப்போ தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சரி அசாயக்குன ஹைர் அல்லக்கும், ஏதோ மறக்கடிக்கப்பட்டதில் கூட ஹைர் இருக்கலாம் உங்களுக்கு. கடைசியில் தானே சொல்லணும். ரசூலுல்லாஹ் கடிந்து கொண்டு முகத்தை சுருட்டிட்டு போகிற ஒரு ஆளுண்டு அல்லையே அல்லாஹ்வுடைய தூதர். அவங்க மனசில் நாளைக்கு மௌத்து வரைக்கும் அவங்க ஒரு ஃபீல் பண்ணிடக்கூடாது, நம்ம 2 பேரால என்ன நடந்துருச்சு, இந்த உம்மத்திட பெரிய பரக்கத்தை இழந்துருச்சு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது. அப்போ ரசூலுல்லாஹ் நாங்கள் பார்க்குறோம், விபச்சாரி ஒன்றுக்கு கல்லால் அடித்து அவளை இது பண்ணதுக்கு பிறகும் ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல என்ன செய்யலை, சும்மா அப்படி விட்டுட்டு வரல. ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல என்ன சொன்னாங்க, அந்த விபச்சார பெண் வந்து கொண்டு பிள்ளையை பெற்றுட்டு வர சொன்னாங்க, பால் குடியை மறக்கடிச்சிட்டு வர சொன்னாங்க, அவர் ரொட்டியை கையில் கொடுத்துட்டு வந்தா என்றெல்லாம் வருது. நாளைக்கு இவ விபச்சாரி, இவ கல்லடித்து கொல்லப்பட்ட ஒரு இஸ்லாத்தில் என்ன அந்த சமுதாயம் நினைச்சு அந்த புள்ளையை விடக்கூடாதுங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க சொல்லுங்க. அப்போ நாளைக்கு அந்த புள்ளைக்கு பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்கான என்ன சொன்னாங்க? 70 பேருக்கு பகிர்ந்தாலும் கூட அது என்ன செய்துவிடும், இன்னும் பேலன்ஸ் ஆகும் அந்த தௌபா. அப்படின்றதோடைய என்ன செய்வாங்க சஹாபாக்கள் விடுவாங்களா? இவ்வளவு பெரிய நன்மையை பெற்றவளா இவ, அவட பிள்ளைய வளர்க்க எனக்கு கிடைச்சாது எவ்வளோ பெரிய பாக்கியமா இருக்கும்னு பொறுப்பெடுப்பாங்களா இல்லையா? அந்த ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, அந்த அப்படி விடுற ஆளுண்டு இல்லை இல்லைங்கதா. ரசூலுல்லாஹ் சமுதாயத்தை ஒதுக்கிறதுக்கோ அப்படி தாழ்த்துறதுக்கோ அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியை சிந்தனையை சமுதாயத்தில் கொண்டு வரதுக்கு ஒரு ஆளுண்டு அல்ல. அவர் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, இந்த இடத்துல எப்படி மறக்கடிக்கப்படுத்த போகிற நாளைக்கு அவர்களுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, அது ஒரு மனவர்த்தமாகவே இருந்துடக்கூடாது. சொன்னாங்க அசாயக்குன ஹைர் அல்லக்கும், சரி மறக்கடிக்கப்பட்டதுலேயே ஒரு ஹைர் இருக்கலாம்ப்பா, அதுலேயே ஹைர் அல்லாஹ் வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, ஒற்றைப்படையில் தேடிக்கோங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது போல் அந்த பெண்ணுடைய விஷயத்தில் என்ன செஞ்சாங்க, அவளை கல்லெல்லாம் எரிஞ்சு கொண்டதுக்கு பிறகு இங்கே புள்ள அனாதையாக இருக்கணுமே, இங்கே புள்ள யாரும் பார்க்க மாட்டாங்களே, இவெல்லாம் கல்லெறிஞ்சு கொல்லப்பட்டவ தானே எந்த ஒரு பார்வை வராமல் இருக்கிறதுக்காக என்ன சொல்கிறாங்க, இவருடைய தௌபாவை 70 பேருக்கு பகிர்ந்துட்டாலும் அதை விட கூட தௌபா இன்னும் பேலன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்னு சொன்னால், அப்போ எவ்வளோ புனிதமான ஒரு தௌபாவை பெற்றவள், அல்லாஹ்வுடைய எவ்வளோ பெரிய மன்னிப்பு விசாலத்தை பெற்றவள் இந்த பெண். இந்த பெண் நாளைக்கு சொர்க்கத்தில் எவ்வளோ பெரிய லெவலில் இருப்பா அப்படின்னு வரும்பொழுது அவருடைய பிள்ளையை நம்ம பராமரித்தா அதாவது குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு என்ன செய்யும் தானே, அல்லாஹ் இடத்துல ஒரு ஹைரு பரக்கத்து கிடைக்கும் தானே. அந்த சிந்தனையை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, ஒரு சைடை மட்டுமே பார்க்கல, அடுத்த சைடையும் ரசூலுல்லாஹ் யோசிச்சாங்க. நாமளும் அப்படி இருக்க பழகணும். எந்த ஒரு பிரச்சனை எடுத்தாலும் அது 1 ஷாட் வெட்டொண்டு துண்டு 2 அப்படி போகிறதா, அப்படியெல்லாம் மற்ற சைடையும் நம்ம பார்க்கணும், மற்ற சைடையும் நம்ம யோசிக்கணும். ஏன்னா பாதிப்பை ஏற்படுத்தி நலவு செய்ய வந்தவர்களா நாங்கள், பாதிப்பை ஏற்படுத்தி நலவு செய்ய வந்தவர்கள் அல்ல நாங்கள், பாதிப்பு இன்றி நலவு செய்ய வேண்டிய ஒருவர்கள் தான் நாங்கள். என்ன அதுக்கு தான் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாங்கண்டா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 ஒற்றைப்படையில் 20 லைலத்துல் கத்ரை தேடுங்க, உங்களுக்கு கடைசி 10 ஆரம்ப 2-3 நாள் கிடைக்கலன்றாலும் கூட ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அந்த ஹதீஸில் எப்படி வருதுண்டா, சஹீஹ் முஸ்லிமில் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு ஹதீஸில் 1165வது செய்தியில் ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு வலியுறுத்தினாங்கண்டா, இல்தமிசுஹா ஃபில் அஷ்ரில் அவாஹிர் லைலத்துல் கத்ர், கடைசி 10 எப்படியாவது லைலத்துல் கத்ர் தேடுங்க. ஃபஇன் தௌஃப அஹதுக்கும் அஜஸ, உங்களால் அந்த கடைசி 10 ஆரம்ப 2-3 நாள் சோமில்லாமல் போயிட்டீங்க, நோயாளி ஆகிட்டீங்க, ஏதோ ஒரு ட்ரையடு கொடுத்தீங்க, கடைசி 10 ஃபுல்லாக இருக்கணும், ஆரம்ப 2-3 நாளே மிஸ் ஆகிருச்சு என்றாலும் கூட நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. அது 2-3 நாள் மிஸ் ஆகிட்டே இனி இருந்து என்னத்தை பிரயோசனமோ அப்படியெல்லாம் சோர்ந்து போயிடாதீங்க. ஒரு ஒற்றைப்படை போயிருச்சு அப்படி கூட சோர்ந்து போயிடாதீங்க. ஃபலா யுக்லபன் அல சப்இல் பவாக்கி, இருக்கிற பேலன்ஸ் 7ஐயாவது விட்டுறாதீங்க, இருக்கிற பேலன்ஸ் ஃபலா யுக்லபன் அல சப்இல் பவாக்கி, இருக்கிற மற்ற 7ஐயாவது விட்டுறாதீங்க, அதையாவது பாருங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் என்று சொன்னால், அப்போ கடைசி 10 எவ்வளோ முக்கியமாக இருக்குது. அதில் ஒரு நாள் கூட நீங்கள் விடத்தக்க ஒரு நாள் உண்டு அல்ல. ஆரம்ப 2-3 நாள் தான் மிஸ் ஆகிட்டேங்கிறதுக்காண்டி முழு லைலத்துல் கத்ரும் போன மாதிரி கடைசி 10 இல்லாமல் போன மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. ஆரம்பம் 2-3 நாள் நோயாளியாக இருந்திருப்பீங்க, ஏதாவது ஒரு வருத்தத்தில் இருந்திருப்பீங்க, எங்கேயாவது ஒரு பயணத்தில் போய் வந்து கொள்ள இயலாத நிலைமையில் மாட்டிட்டு இருந்திருப்பீங்க, இப்படி பல சோதனைகள் உங்களுக்கு நிகழ்றதுக்கு வாய்ப்புண்டு. ஒரு நாள் 2 நாள் போனேங்கிறதுக்காண்டி ஒரு ஒற்றைப்பட பயிற்சி ஒரு வேளை அதில் இருந்தால் அப்படின்ற ஒரு யோசனையில் மற்ற நாளில் சோறு விட்டுறாதீங்க. இல்லை, மற்ற கடைசி 7ஐயாவது என்ன செஞ்சு கொள்ள பாருங்க,
தவறி போகாமல் நீங்கள் பிடித்து வைத்துக் கொள்ள பாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். என்றால் இறுதி பத்துடைய விஷயத்தில் நாம் என்ன செய்யணும்? நாம் மிக கவனமாக இந்த அளவுக்கு ரசூலா வலியுறுத்தி ஒன்று தான் என்னது நம்முடைய கடைசி பத்து. இன்னும் பேசணும் என்று நினைத்தால் நிறைய தகவல்கள் இருக்குது என்னது இறுதி பத்தோடு தொடர்பான. இருந்தாலும் நமக்கு இது கொஞ்சம் போதுமானது. அல்லாஹு தாலா எங்களிடத்தில் நல்ல பண்புகளை உருவாக்குவானாக, சுன்னாவுக்கு நேர்பட்ட அமல்கள் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா மாற்றுவானாக. அதே நேரத்தில் அல்லாஹு தாலா நல்ல விழுமியங்கள் கொண்ட பண்புடையவர்களாக அல்லாஹு தாலா எங்களை என்ன செய்வானாக? உருவாக்குவானாக. குறிப்பாக மன்னிப்புள்ளவர்களாக, ஏகத்துவத்தை சுமந்து சகோதரத்துவத்தோடு ஒற்றுமையோடு இந்த ஏகத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மக்களாக அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் என்ன செய்ய வேண்டும்? கட்டாயம் மாற்ற வேண்டும். என்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் கூட அதை மன்னித்து கொள்கைக்காக வாழ வேண்டும். நம்ம என்னத்துக்காண்டி வாழ்கிறோம்? இந்த தௌஹீதுக்கு தான் எங்களுக்கு வாழ்க்கை. இந்த தௌஹீது இல்லாமல் நாங்கள் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அங்கே ஒன்றும் பெருசாக சாதிக்க போகிறதில்லை. எத்தனை ஏக்கர் கணக்கில் காணியை வாங்கி போட்டாலும் அதெல்லாம் ஒன்றும் நம்ம செய்ய போகிற, எத்தனை ஸ்கூல் அடித்தாலும் வேலை இல்லை, எத்தனை பாடசாலைகள் கட்டி கொடுத்தாலும் வேலை இல்லை. எதுவும் இல்லாமல் தௌஹீது இல்லாமல் நாம் என்ன செஞ்சு வேலை. அப்போ தௌஹீதுக்காக வாழக்கூடிய நாம் ஒரு நாளும் நம்ம என்ன செய்யக்கூடாது? என்ன மனக்கசப்புகள் வந்தாலும் அதை கடந்து நாம் அதை ஏறி மிதித்து போட்டு, அந்த கௌரவ பிரச்சனை எல்லாத்தையும் ஏறி மிதித்து போட்டு, தாழ்வு சிக்கல் எல்லாத்தையும் ஏறி மிதித்து போட்டு, மன்னிப்புங்கிற குணத்தில் அல்லாஹ்வுக்காக நம்ம வாழ்வோம். தௌஹீதுக்காக நாம் என்ன செய்வோம்? நாம் வாழ்வோம். ஒற்றுமைங்கிறத நம்ம ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது? நாம் விட்டுறக்கூடாது. அப்படிங்கிற ஒரு உணர்வை நம்ம புரிஞ்சு கொண்டு அதை விட்டா நிறைய பரக்கத்தில் கைர வாழ்க்கையில் இழக்க வேண்டிய நேரிடும் என்கிறதையும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்துடக்கூடாது. அல்லாஹு தாலா இன்னொருவரை கண்ணியமாக மதித்து, இன்னொருவருக்கு துஆ செய்யக்கூடியவர்களாக, மற்றவர்களுடைய பாவத்துக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக, அடுத்தவன் செஞ்ச பாவத்துக்கு நாம மன்னியா ஒரு தவறு செஞ்சுட்டான், அவன் நீ மன்னிச்சிரியா அல்லா என்று அடுத்தவன பாவத்துக்கு நாம மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக நாம் என்ன செய்வோம்? நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு தாலா நம்முடைய இறுதி முடிவை ஹுஸ்னுல் ஹாத்திமா, சிறந்ததாக மலர்ந்த முகத்தோட, கலிமாவோட, ஈமானோட, அல்லாஹ் பற்றி நல்லெண்ணத்தோட மௌத்தா போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நிச்சயமாக என்ன செய்வான்? எங்களுக்கு தருவான். அதை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்துடக்கூடாது. கற்றதை கொண்டு மௌத்து வரைக்கும் இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.